ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் ரிமைன் யாரில் பார்த்தா பாவா தான். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் vlog போடுறேன். ஸோ எந்த ஒரு ரிவ்யூவும் இல்லை, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பைக்கோட வீடியோவும் இல்லை, ஒரு நார்மல் ஒரு டேவோட ஒரு vlog டே தான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்து அவன் சிரிச்சிட்டு இருக்கான், யாரும் கொஞ்சம் பாவாவன். ஸோ இப்போ எதில் போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற காரை காமிக்கிறேன். ஸோ இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா SRM ராமபுரத்துக்கு போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ எக்ஸ்போ. ஸோ வந்து காலேஜ் வந்து ஈவெண்ட் வந்து நடத்துகிறாங்க. சும்மா ஒரு நம்ம ஃப்ரெண்ட் வந்து இன்வைட் பண்ணி அவன் ஃப்ரெண்டு வந்து தான் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறது தான். ஸோ அவன் வந்து இவனை வந்து இன்வைட் பண்ணிக்கனால ஸோ அவன் கூட நான் போகிறேன் சும்மா. ஸோ போயிட்டு வந்து ஊருக்கார போனேன் நான். ஸோ சீக்கிரமாக போயிட்டு வரனாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபனா அவனோட கார் தான் போகிறப்போ அங்கே போயிட்டு என்னென்ன வண்டி வருதுன்னு சொல்ல தெரில, ஸோ என்னென்ன கார் வருதுன்னு சொல்ல தெரில. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் போகிறேன் நான். போனால் தெரியும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் போயிட்டு. ஸோ இப்போ தான் டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 11:30 ஆயிடுச்சு. ஸோ காலைல பார்த்தா ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்து நான் கார் காமிக்கிறேன். ஸோ ஒரு பிளாக் கலரில் ஒரு சும்மா லைட்டாக ஒரு ஸ்ட்ரைப்ஸில் ஒரு பிளாக் கலர் ஓட்டலாம் கிளம்பி போனேன். காரத்து நான் போனால் போயிட்டு பார்த்தீங்கன்னா கடலில் நிறுத்திட்டு முக்கால்வாசி ரேப் பண்ணிட்டாங்க. மழை ஆரம்பிச்சிச்சு. ஸோ சரியான மைண்ட் பாக் ஆகிடுச்சு. சாரி பீ போட்டுடலாம். ஸோ சரியான இதாகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ மழை பெஞ்சனால தண்ணி அங்கே நிற்கும். ஸோ ஒட்டினாலுமே ஒட்டாது, பபுள்ஸ் வந்துடும். ஸோ அதனால் கொஞ்ச நாள் சேர்த்துருவான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படியே காரை தந்து விட்டுட்டு ஸோ அப்படியே சொல்லக்கூடாது, பிக் ஃபேன் நம்ம ஃபேன்ஸ் அங்கே உட்காந்துருக்காங்க, அதெல்லாம் கண்டுபிடாது. ஸோ அப்படியே வந்து வண்டி விட்டுட்டு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ வெளில போகிற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தீப்னு சொல்கிற அவனோட பேர்னா. ஸோ எங்கள் கேங்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர்னா இருக்குது ஒரே மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி லைட்டாக மாடிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ க்ரில் மாதிரிப்பாங்க, அவ்வளோதான். ஸோ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஸ்ட்ரிப்பு இந்த என்ன பிளாக் எடுப்பேன் என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்ட்ரிப்பு ஃபுல்லாக பிளாக் கலர்லாம் பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா தியோன் நம்ம நெவில்னு ஒரு பையன் இருப்பான், அவனோட காரு இதே சேம் ஒயிட் கலர் இருந்தாலும் அதில் வந்து ஒட்டியிருப்பான் அவன். ஸோ அதை வந்து இப்போலாம் அம்பளுக்கான் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து ஒட்டலாம் பார்த்தேன். ஸோ அந்த இடத்துல ஒட்ட முடியலன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் லைட்டாக இதாகிடுச்சு. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அலாய் மாதிரி இருப்பான். அலாய் காமிக்கிற பாருங்க, லைட்டாக அலாய் மாதிரி இருப்பான். ஸோ இது வந்து 17 இன்ச் நினைக்கிறேன். ஆமாம் 17 இன்ச்சு லைட்டாக பலூன் டைஸோட போட்டிருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா இது நம்ம சாண்டியோட BMW 330i ஸ்போர்ட்டு. ஸோ இது நம்ம நார்மல் நம்ம வெறும் 1.6 SX, இது 1.6 SX, இது ஆட்டோமேட்டிக், அது மேனுவல். தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். இந்த காரோட ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நீ டே வித் BMWன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்மளால் வெயிட் டிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நம்ம டிண்ட் பார்த்தா ஒன்றுமே தெரியாது. வெளியே 5%, உள்ளே 5%. நீங்கள் உத்து பார்த்தாக்கா தான் ஒன்றும் தெரியாது. ஸோ கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ வண்டி கொஞ்சம் இப்போ காலை மழை பெஞ்சாலும் வண்டி கொஞ்சம் நாரி இருக்குது. ஸோ இதோட ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டே உங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா என் ஸ்போர்ட்ஸ் மோடை பார்த்து ஒரு 4,000 RPM விட்டு ரேவ் பண்ணி விட்டோம்னா பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் கேட்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அப்புறம் இவன் வந்து சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கான். ஸோ ஃபுல் டிண்ட் அடிச்சிருக்கான். ஸோ தென் பார்த்தீங்கன்னா இந்த பூட் ஸ்பாய்லரு, ஸோ ஃபுல் கார்பன் ஃபைபர், ஒரிஜினல் கார்பன் ஃபைபர். இது இட்ஸ் காஸ்ட் அரௌண்ட் லைக் 35,000. தென் நம்பர் பிளேட் ஜெல் நம்பர் பிளேட்ஸ் போட்டிருக்கான். ஸோ இது வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஸோ இந்த தனியாக ஒரு வீடியோ முடிஞ்சால் போகிறேன் நான். ஸோ ஓகே, நான் என்ன பண்ணுறேன், முடி வேறு எதாவது இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்ம SRM கிட்டே போய்ட்டு லைட்டாக காருக்குள்ள அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சனு வந்துட்டான். சனு யாரும் சொன்னால் அவ்வளோ காமிக்கிறேன், அவ்வளோ கிளம்ப வேண்டியதான். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க, அப்படியே ஆள் போட்டு போயிருங்க. ஸோ ஓகே, நம்ம காலேஜ் பார்ப்போம். நான் கூட ரொம்ப நிறையா கூட எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா சிறுபுள்ளத்தனமாக கயிறு கட்டி விளையாண்டுருக்கானுங்க, கயிறு இழுத்து. பார்ப்போம், நம்ம வண்டிலாம் அங்கே இருக்குது, நான் போய் காமிக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. நான் கூட நம்ம காட்டாங்குளத்து அளவுக்கு எதிர்பார்த்து வந்தேன். ஸோ இதான் அது ஒரு கேம்பஸோட பில்டிங் போல இருக்குது. நான் வந்தே இல்லைங்க, இதான் ஃபஸ்ட் டைமு. நான் கூட என்னமோ ஏதோ எதிர்பார்த்தேன்பா, பார்த்தா இங்கே சத்தியமாக இல்லாமல் வரல. இதுதான் எக்ஸ்போ வாங்க சொல்லுவோம். இந்த இடத்துல கை கட்டலான்ருக்காங்க, கையில் இழுத்து. ஸோ இங்கேயும் அங்கேயும் அந்த இடத்துலையும் கூட்டமாக கத்திட்டு இருக்காங்க, சவுண்டு கேட்குதா. அதோட கேமரா நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல வந்து சும்மா கை எடுத்துலான்ருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ வந்து என்னென்ன கார் வந்து காமிக்கிறப்போ, ஸோ சென்னையில் இருக்க பூம் காசு வந்து இங்கே வந்து இந்த பிளேஸில் அவங்க எடுத்துருக்காங்களா. ஸோ அவ்வளோ காசு வரல, என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ இது வந்து BMW எடுத்துருக்காங்க அவங்களோட பிளேஸை. ஐ திங்க் இது வந்து
3 series தான் நார்மல் லைன் நாட் M Sport. ஸோ இது வந்து GTI போலோட GTI 2 doors தான் இருக்கும் GTI. ஸோ அது வந்து மினி கூப்பரோட JCW அதுவும் 3 door, இதுவும் 3 door. 3 doorனா ஒன்றும் இல்லை. ஓகே உள்ளே போய்க்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎம்டபிள்யூட GS 1250 அதெல்லாம் சூப்பராக இருக்கும். that the people viewing are not crossing the yellow line. ஸோ பியூட்டிலேருந்து இங்கே வந்து அவங்களோட பிளேஸ் எடுத்துருக்காங்க போல இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கார் இருக்குது இவங்க அவங்க சார்பாக. ஸோ ஒரு அட்வென்ச்சர் பைக்கும் ஒரு நார்மல் 3 series ஒரு இது இருக்குது. ஸோ மேக் லைஃப் ரைட். ஸோ நான் என்னென்ன கார் வந்து காமிச்சிடறேன். ஸோ இது வந்து E-Tunes அண்ட் VAG-யா ஆமாம் VAG மாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டேவியா ஸ்கோடாவோட ஆக்டேவியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 டியூன் நான் காமிக்கிறேன் என்னென்ன பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கார் பற்றி லைட்டாக எனக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ அதெல்லாம் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டேஜ் 3 பண்ணிக்காங்க இந்த வண்டி வச்சு. ஸோ இது வந்து நார்மல் ஒரு ஆக்டிவே தான். இதே ஒரு ஆக்டிவ் VRS தான் இருந்தால் வேறு லெவல். ஸோ இது HP நம்ம பார்த்தீங்கன்னா 400 HP 500 நியூட்டன் ஆஃப் டாக்கு. ஸோ ஸ்டேஜ் 3 ரீடியூனிங் பண்ணிக்காங்க. ஸோ சாரிப்பா பாட்டு வர போகிறாங்களா சவுண்ட் கேட்குமா சொல்லி தெரில. ஸோ இது ஃபுல்லாக மாற்றிருக்காங்க நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ பூட் ஓப்பன் பண்ணி காமிக்கணும்னு சொல்லி தெரில எனக்கு. ஸோ அது காமிக்க முடிஞ்சால் காமிக்கலாம். ஏன்னா இல்லை முக்காசி இங்கே இருக்கிற லிஸ்ட்டில் ஃபுல்லாமே முக்காசி சேஞ்ச் பண்ணிக்கலாமே நம்ம வந்து பானுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் இது நம்ம நார்மல் போலோவோட GTன்னு நினைக்கிறேன். TDA TSIன்னு தெரில. ஸோ இது ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அலாய்ஸ் மாற்றிருக்காங்க. GTIயோட ஹெட்லைட்ஸு. ஸோ இது வந்து நார்மல் ஹெட்லைட்ஸ் வரும். GTI ஹெட்லைட்ஸ்னால் அதை காமிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தா ஒரு Audi S5 நிற்கிது. ஸோ இங்கே ஃபுல்லாக சூப்பர் பைக்ஸ் நிற்கிறேன் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த 530i M Sportக்குள்ள உள்ள இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு M5 மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் M5 பார்த்துடல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே காமிக்கிற பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 330 kmph வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே ரேஞ்ச் இருக்குது. ஸோ கார் வரைக்கும் இருக்குன்னு vlog எடுத்துல. ஸோ இது சும்மா பேசிக்காக நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம டோட்டல் 1600 தான் ஓடி காரு. ஆல்மோஸ்ட் நியூ கார் தான் இது. ஸோ இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காரு. ரெடி பண்ணி இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு Expo வந்துருக்காங்க. ஸோ இது வந்து இவர் வந்து இன்னொரு போலும் வச்சுக்காரு. அதுவும் ஃபுல் மாடிஃபை தான். அது இன்னொரு நாள் கிடச்சா நான் வந்து மேபி vlog எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றபடி வேறு என்ன இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு எல்லாம் கண்ட்ரோல் M Sportோட ஸ்டேரிங் தான். ஸோ நிறைய பேர் தெரியுமா சொல்லுறதுல M Sportோட ஸ்டேரிங் ஒரு சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டேரிங்கு. ஸோ அந்த இங்கே ஒரு ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே ஒரு ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்டீரியர் வந்து இப்போ பார்த்தா ப்ரௌன் கலர் இருக்குது. ஸோ பிளாக்ல இருந்தால் வேறு லெவலாக இருக்கும். வெளியிலேருந்து வண்டி காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. ஸோ வண்டியோட பவர் நம்ம ரன்னிங்கில் இருக்கும்போது காமிக்கும். ஸோ வண்டி எவ்வளோ நியூட்டன் ஆஃப் டார்க்கு, வண்டியோட டிகிரி செல்ஸ் எவ்வளோ எல்லாமே அதை காமிச்சிடும். ஸோ இங்கே வந்து நம்ம 330i வந்து இதோட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். வண்டி இது உள்ளே கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருக்குது. 330i வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஐ மீன் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். அது இது கொஞ்சம் ப்ராடாக லக்ஸரியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் டிஸ்பிளே இங்கே AC கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இங்கே டச் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நார்மல் காஸ்ட்டில் வர மாதிரி இருக்கும் 330iயில். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும் AC கண்ட்ரோல்ஸ் வந்து நம்ம எப்பயுமே டிரைவர் சீட்டு பேசஞ்சர் தனித்தனியாக நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இதில். ஸோ இங்கே வந்து கியர் நாப் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது வந்து கண்ட்ரோல் நம்ம எதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, டிஸ்பிளே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ டிஸ்பிளே இதுவும் டச் தான் நம்மளுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பெருசாக இருக்குது இல்லை 330iயோட. ஏன்னா ஆப்வியஸ்லி பெருசாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்மன் வருது. ஹார்மன் மீன்ஸ் JBL தான். ஸோ என்னத்த சொல்கிறது நான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ வர காசு எல்லாமே Type-C போர்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. சார்ஜிங் போர்ட்ஸ் எல்லாமே இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு Type-C போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று இருக்கும், பேக்கில் 2 இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கனால இங்கே பார்க் அசிஸ்ட் இருக்குது. ஸோ இங்கே மோட் இருக்குது, எக்கோ ப்ரோ, கம்ஃபர்ட், ஸ்போர்ட். ஆக்சுவலி ஸ்போர்ட்டில் போனால் நமக்கு வந்து இதுலேயும் பாப்ஸ் வரும்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு தெரிஞ்சு. ஸோ இன்னும் ட்ராக்ஷன் இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் கண்ட்ரோல் பண்ணுறது இருக்குது. ஸோ இது நம்ம கியர் நாப்பு, பார்க்கிங், அவ்வளோதான், பெருசாக இல்லை. ஸோ இது வந்து சிப் மாற்றிருக்காராமா. ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து இப்போ டிஸ்பிளேல பார்க்கலாம். ஸோ வந்து அது போட்டால் காப்பி ரைட்ஸ் வரும் எனக்கு. ஸோ அதனால் போடல நான். ஸோ மூவி நம்ம பார்க்கலாமா அது மாதிரி வந்து சிப்பை மாற்றி வச்சுருக்காரு. ஸோ இதுதான் சிப். ஸோ அவ்வளோதான். இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஒயர்லெஸ் சார்ஜர் இல்லை. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வயர்ஸ்லாம் இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணுறோம்ல. ஸோ இந்த M Sportோட சரிங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ பார்ப்போம். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கள் பின்னாடி ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு ரிவ் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். ஸோ மேலே சன்ரூஃப் இருக்கும், அது காமிச்சிடுறேன். ஸோ பெருசாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து இல்லை 2 பேர் நிற்கலாம் எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்ட்டாக. ஸோ இந்த மாதிரி பிளாக்ல இன்டீரியர் இருந்தால் இன்னும் எவ்வளோ சூப்பராக நினச்சி பாருங்களேன். இந்த மாதிரி பிளாக்ல இருந்தால். ஸோ டின்ட்டும் அடிச்சிருக்காரு இவர். ஸோ அந்த இடத்துல கார்பன் ஃபைபர் மிரர்ஸ் இருக்குது. ஸோ அது வெளியே வந்து பார்த்தா சூப்பர் லுக்காக இருக்காது.
அதுக்கப்புறம் அவ்வளோதான். பக்கத்தில் அந்த ஆக்டேவியா இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி காமிச்சா அந்த பானட்குள்ளே என்ன இருக்குன்னு காமிக்கலாம். ஏன்னா முக்கால்வாசி அந்த அவங்க மாடிஃபை பண்ணியிருக்கிறதே மோஸ்ட்லி இன்ஜின் தான். ஸோ பானட்டை வந்தால் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் அவங்க டீம் மெம்பர்ஸ் நினைக்கிறேன். மேபி நான் கேட்டு பார்த்து சொல்கிறேன் அவங்களால ஓப்பன் பண்ணி காமிக்க முடியுமான்னு சொல்லிட்டு. சப்போஸ் காமிக்க முடிஞ்சா நான் காமிக்கிறேன். ஸோ அது ஆக்டேவியா. ஸோ பக்கத்தில் ஒரு போட நிற்குது. இங்கே 3 கார்ஸ், அங்கே ஒரு 3 கார்ஸ் நிற்குது. அங்கே ஒரு மினி கூப்பர் GTI, அங்கே லாஸ்ட்டாக ஒரு S5 நிற்குது, ஆடி S5. பார்ப்போம். அடுத்து நான் சூப்பர் பைக்ஸ் போய் காமிக்கிறேன். ஓகே, ஏன்னா நிறையா காசு வரும்னு நினச்சி பார்த்தேன் நான். ஸோ இது நினச்ச மாதிரி இல்லை. ஸோ நான் அதான் நாங்கள் இப்போ வரும்போது பேசிட்டு வந்தோம். நிறைய காசு எப்படியும் வந்திருக்கும். பூம் காசில் இந்த இடத்துல அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற லைன் ஃபுல்லாக அவங்க தான் எடுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நிறையா காரம் எதிர்பார்த்தோம், வரல. பார்ப்போம். பைக்ஸ் கொஞ்சம் இருக்குது, காமிக்கிறேன். 10R 600 டயவில் நிறையா இருக்குது. இறங்கி போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து கார்ஸ் இப்போ தான் வர ஆரம்பிக்குது. ஐ திங்க் VRS. எனக்கு தெரிஞ்சு இது நாங்கள் சஃபாவில் பார்க்குற VRSன்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு கன்ஃபார்ம். இது வந்து பூம் காசோடது. ஸோ ஸ்டேட் 3 ஒரு VRS வந்து வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். வந்தால் ஸோ VRL சுகேஸு பின்னாடி சொன்ன இருக்கும். ஸோ அவ்வளோதான், நான் முடிச்சு ரொம்ப நேரம் நினைக்கிறேன். பார்ப்போம். அவர் ஓனர் வந்து கொஞ்சம் இது பண்ணார். ஸோ வெளி பாடி அவுட்டர் பாடி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கொடுத்ததே பெருசு. ஸோ அவரு சொல்கிற மாதிரி அவருக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நம்ம டிஸ்பிளே பற்றிலாம். இது இன்னொன்று பார்த்தா BM பொறுத்த வரைக்கும் இப்போ மோஸ்ட்லி வர கார் எல்லாமே ஆப்பிள் கார்ப்ளே வந்து ஒயர்லெஸ் தான் வருது. ஸோ அதே மாதிரி இல்லையும் பாருங்கள், இன்டீரியர் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள். இங்கே சன்ஷேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கே ஃபுல் பின்னாடி இருக்குது, இங்கே இருக்குது, அவ்வளோ மாதிரி. ஸோ நான் முடிச்சிக்கிறேன். ஸோ டைம் ஆச்சு. ஓகே, நான் பைக்ஸை காமிக்கிறேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்டாக் மாதிரி தான் இருக்குது. டக்குனு முடியுங்களா ஸ்டாக் எடுத்து அந்த பேப்பரில் இருக்கிறதெல்லாம் பார்க்கணும். நான் இன்க்ளூட் பண்ணல. இதான் நம்ம சனு என்ற சானியம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே காமிச்சிட்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஆக்ரா ஃபஸ்ட் காப்பியாக தான் இருக்கும். ஒரு பேண்டில் 600 ஹயாபுசா அங்கே நிற்கிது. ஸோ இதே மாதிரி ZX 10R பக்காவாக இருக்குங்க அந்த வண்டி. அவங்க ரெடி பண்ணி மெயின்டைன் பண்ணுறது விதம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது இந்த 10R. ஸோ இங்கே வந்து ஒரு Z1000 நிற்கிது. ஸோ இங்கே ஒரு நிஞ்சா 650 ஆஸ் யூஷுவல் GS 310 OG ஆக்ரா போய் எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து Z800, ஸோ நிஞ்சா 300, ஹார்லி டேவிட்சன், ஹார்லி Z800, ரேஸ் ஃபிட், that's my boy, ரேஸ் ஃபிட்ங்க. ஸோ இதுவும் சேம் கலர் தான் ரெண்டுமே. ஸோ இதில் வந்து XL நினைக்கிறேன், இது வந்து IXL. ஸோ அது டயாபிள். ஸோ கம்ப்ளீட் ஸ்டாக்காக இருக்குது. தென் பார்த்தா Z800, ஸோ நிஞ்சா 1000 இங்கே நிற்கிது. ஸோ அந்த 10R தான் என் கண்ணை பறிக்குது. ஃபுல்லாக ரெடி பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க அந்த வண்டியை. ஸோ பார்த்தா வெல் மெயின்டைன் பைக்னு சொல்லலாம் அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பைக்ஸ் இன்றைக்கி தான் எதிர்பார்த்த அளவுக்கு கம்மியாக தான் இருக்குது எங்கள் வண்டியை பார்த்தீங்கன்னா. ஸோ பார்ப்போம். இங்கே மோஸ்ட்லி ஹாலிஸாக நிற்கிது. ஸோ எல்லாமே கொஞ்சம் பழைய மாடல்ஸ் நினைக்கிறேன், ஏன்னா ஃபுல்லாக ஆன் ABS தான் இருக்குது. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து அந்த டீமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்கிறதுல பார்ப்போம். ZXல என்ன எக்ஸாஸ்ட் இருக்குது, ஐ திங்க் 2 brothers-ஆ. ஸோ அவங்க தெரிஞ்சதான் நினைக்கிறேன். இது இந்த வண்டி நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் எங்கேன்னு தான் தெரில எனக்கு. 2 brothers எக்ஸாஸ்ட்டு வீடு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஆப்போசிட் அங்கே போகிறேன். ஐ திங்க் மெர்சிடிஸ், அங்கே ஒரு ஆடி TT, ஐ திங்க் ஆடியோ இல்லை மினி கூப்பர் S1 வந்திருக்கு. ஸோ பார்ப்போம். இவங்க கொஞ்சம் அவ்வளோ மாற்றிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சனு அவங்க வருஷமாக வண்டியை பார்த்துட்ருக்கான். ஸோ எனக்கு வந்து இந்த Z1000 கூட வேணாம்ப்பா, இது கூட ஆக்ரா பைக் தான் பேசியாக தான் இருக்கும். ஸோ இந்த ZXோட எக்ஸாஸ்ட் நோட் மட்டும் கேட்கணும். ஸோ நம்மள்ட்ட இந்த 10R இருக்கலாம், அந்த 10R இப்போ இருந்துச்சு 10Rல ரேஸ் குருவோட ஸ்ட்ரீட் ட்ரிபிள் எனிதிங் இருந்தால் கூட நம்ம இதாக இருந்திருக்கும். ஸோ ஆக்சுவலி பார்த்தா குரு இங்கே வரதான் இருந்தது. ஸோ அதாவது கொஞ்சம் காலேஜ் யூஸ்னால வரலன்னா பார்ப்போம். ஸோ அவங்க ஸ்லிப்பான் நிஞ்சா 1000 ஸ்லிப்பான் வந்து போட்டிருக்காங்க, C-Operator ஸ்லிப்பான் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்குறேன். ஓகே, அதான் இங்கே ஒரு பென்ஸோட C43 AMG இருக்குது. ஸோ நேற்று இதே வண்டியில் தான் ஒரு ஒயிட் டபுள் டோர் பார்த்தா 4 டோரு. ஸோ C43 AMG JCW 10R ஆன் பண்ணுறாங்க நினைக்கிறேன், நான் காமிக்கிறேங்க. ஸோ அவங்க ஒரு பென்ஸ் நிற்குது. ஸோ GTI VRS காமிக்கிறாருங்க. பாருங்க சவுண்ட் கேட்கும்.
பார்த்துங்க இதான் காரு என்னமா ரீட்டைன் பண்ணி வச்சுக்காங்க பாருங்கள். ஸோ அவங்களோட இன்ஸ்டா ஐடி இருக்குது பாருங்கள். இட்ஸ் ஓகே. நீங்கள் வந்து நல்ல ஒரு vlog. எத்தனை பேர் கூட பாருங்க ஆப்போசிட்டில் ஃபுல்லாக. சரி இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்மளோட ஸ்டேரிங் வீல் கீழே வருவாங்க. ஒரே நிமிஷத்துங்க. தெரியுதா நம்ம செட் பண்ணி வச்சுருந்தா அந்த டிரைவிங் பொசிஷன் கரெக்டாக வருது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த vlog நான் இதோட முடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஸோ லைட் இருக்குது தெரியுமான்னு சொல்லுறதில்ல. ஸோ காமிச்சேன் பாரு, லைட்டாக ஒரு புஷ் பண்ணால் போதும். லைட்டாக புஷ் பண்ணால் இது க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஓகே. ஆஃப் பண்ணிடுவா. ஸோ ஓகே. அதான். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அவங்க பைக் ஷோஸ் நடத்தி தான் இருக்காங்க. ஸோ இதில் ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டோம்னா டிஸ்பிளே அதை மாதிரி தான் பார்ப்போம். ஸோ இதில் வந்து டிஸ்பிளே நம்மளுக்கு வந்து இது சேஞ்ச் ஆகலை. ஸோ கம்ஃபர்ட்டில் போட்டால் சேஞ்ச் ஆகுதா? நோ. ஸோ இங்கே மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. கலர் சேஞ்ச் ஆகுது தெரியுதா உங்களுக்கு? லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ஸ்போர்ட்ஸுக்கு கம்ஃபர்ட் எல்லாத்துக்குமே. நம்மளுக்கு பார்த்தா டோட்டலி டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நான் முடிச்சுக்கிறேன் அந்த vlog இதோட. ஸோ டாடா பாய் பீஸ். ஸோ இந்த vlog கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சி நம்புறேன். ஸோ அதுக்கு சந்திப்போம். ஓகே, நெக்ஸ்ட் vlog சாரிப்பா கொஞ்சம் தர மாதிரி, ஏன்னா வெளியே கூட்டம் நிறைய பேர் இருக்காங்களா, தெரியாது எப்படி வெளியே நான் இருக்கிறது. ஸோ இந்த vlog இதோட முடிச்சிக்கிறேன். அதுக்கு அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் சீக்கிரமாக போடும். ஓகே, டாடா பாய் பீஸ். மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, டாடா பாய் பீஸ். முன் தெரியுதா கூட தெரில. பீஸ்.